ஹே பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லுங்க, செகண்ட் இயர்ஸும் பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட்ல நான் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் டிஃப்ரெண்டா கேட்கும்போது நம்ம பேராவா நம்ம சென்ட் பண்ண முடியாது கமெண்ட்ஸ்ல. ஸோ வீடியோவே போட்டாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன டிகிரிஸ்க்கெல்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ஜினியரிங்க்கு பிளேஸ் ஃபர்ஸ்ட் டூ சைட்ஸ், ஓகேவா? பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட், ரெண்டு சைடுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பாசிட்டிவ் சைட். பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். நீங்க ஓவராலா பெர்சன்டேஜ் எவ்வளவு தருவீங்க அப்படின்னா நான் பாசிட்டிவ் சைட் சொல்றேன். பாசிட்டிவ் சைட் நான் இன்ஜினியரிங்க்கு 70 100 அவுட் ஆஃப் 70 நான் தருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ், சூப்பர் கம்பெனிஸ் எல்லாமே இன்ஜினியரிங்க்கு வரும். ஐடி, சிஎஸ்சி, இசிஇ அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு தெரியாத கோர்சஸே பிளென்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வர்றது மேட்டர் கிடையாது. நீங்க எப்படி இது பண்றீங்க, ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு தருவாங்க. இப்போ 4 இயர்ஸ் இன்ஜினியரிங்க்கு 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா தேர்ட் இயர்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கும். கம்பல்சரியா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட் எல்லாமே சொல்லி தருவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி எல்லாம் பேசணும், ஜிடி எல்லாமே சொல்லி தருவாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்போ நீங்க அங்க போயிட்டு ஸ்ட்ரக் ஆகக்கூடாது என்ற காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லி தந்து உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 4th இயர்லயோ இல்ல 3rd இயர் லாஸ்ட்லயோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனில உங்களுக்கு விஷயம் இருந்துச்சு, நான் அந்த கம்பெனில போனோம். எக்ஸாம்பிள் அமேசான் வரும். அமேசானோட பேக்கேஜ் அதிகமாவே இருக்கும். அப்படின்ட்டு ஐடிக்கு இருக்கு, சிஎஸ்சிக்கு இருக்கு. அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் விட்டுட்டா அது உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா இன்ஜினியரிங்க்கு சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. சூப்பராகவும் நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க. எக்ஸலன்ஸ் டீல் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நல்ல பேக்கேஜோடவே செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் அதெல்லாம் இன்டர்வியூஸ் இருக்கும். இன்டர்வியூஸ்க்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க பிளேஸ் ஆகலாம். ஓகேவா? கம்பேர் வித் ஆர்ட்ஸ்க்கு பிகாம், பிபிஏ அவங்களுக்கு கம்பேர் பண்ணாமன்னா இன்ஜினியரிங்க்கும் இவங்களுக்கும் இன்ஜினியரிங்க்கு தான் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஓகேவா? இப்போ நெகட்டிவ் சைடு எப்படின்னா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா போயிட்டு நம்மளுக்கு மெயில் வரும். பிளேஸ்மெண்ட் லிங்க், கம்பெனி லிங்க் ரெண்டுக்குமே ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபில் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷீட் வரும். ஷீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டனே பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் இருக்கும், எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 கம்பெனிஸ்க்கு நீங்க நேம் தந்துட்டீங்க. நேம் தராம இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நேம் தந்துட்டு நீங்க வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு உங்களுடைய நேமை எடுக்கவே மாட்டாங்க. எந்த கம்பெனிக்குமே நீங்க நேம் தந்திருந்தாலும் உங்களுக்கு மெயில் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங்க்கு பார்த்தாச்சு. அப்படியே ஆர்ட்ஸ்க்கு வரலாம். என்னது அப்படின்னா பிஜி, எம்பிஏ, பிகாம், பிபிஏ அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பேர் வித் பிஜி, யூஜிக்கு நல்லாவே இருக்கும். என்னென்ன கம்பெனிஸ்லாம் வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டிசிஎஸ் வரும், மேபி ஷிஃப்டா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சேல்ஸ்ல வரும். நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க, நிறைய பேர் செலக்டும் ஆவாங்க. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் அதில் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே எப்படி இது பண்ணுறோம், ஆப்டிடியூட் அட்டென்ட் பண்ணணும். ஒரு ஆப்டிடியூட் ஆன்லைன்லேயே இருக்கும், ஒன்று ஆஃப்லைனில் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூ ஆன்லைனில் இருக்கும், ஒரு இன்டர்வியூ ஆஃப்லைனில் இருக்கும். எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்னா எவ்வளோ பேக்கேஜில் வரும் அப்படின்ட்டு கேட்டீங்க.
பேக்கேஜ் பொறுத்த வரை வந்து ஒன்னொன்று கம்மியாக இருக்கும், ஒன்னொன்று ஷிஃப்டில் இருக்கும், ஒன்னொன்று ஹை பேக்கேஜ்லேயும் இருக்கும். சத்யபாமான்றதே வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாவே தெரியும். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஏன் அக்கா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து அவங்களுக்கு பொறுத்து. இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனேன். அந்த கம்பெனி நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல. பட் வந்து அது லொக்கேஷன் வந்து பெங்களூர். ஸோ நான் வந்து போகல. ஓகேவா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய ஸ்ட்ரீம்ல வந்து வரல அப்படின்றதால நான் வந்து போல. நான் வந்து எம்பிஏ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் தான் நான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். இந்த ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலைசேஷன்ல எனக்கு ஃபினான்ஸ் வந்து கம்பெனி வந்து வரல. ஸோ வந்து நிறைய சேல்ஸில் வந்துச்சுன்றது சேல்ஸில் வந்து நான் செலக்ட் ஆனேன். எல்பிஏவும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 9 எல்பிஏல நான் செலக்ட் ஆனேன். பட் வந்து நான் போகல. ஓகேவா? நான் வந்து வேற ஒரு கம்பெனியில வந்து இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து அதுதான். அது ஓகே. என்னை பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் உங்கள் பிளேஸ் ஆகிருந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸலன்ஸ் டேக்கும் போயிருக்கேன். எக்ஸலன்ஸ் டேவுடைய லிங்க் வந்து கமெண்டில் தந்திருக்கேன். அதை போய் பாருங்க. இல்லைன்னா என்னுடைய சேனல்லையும் போயிட்டு பார்த்தாலே தெரியும். எக்ஸலன்ஸ் டே வந்து சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் ஏன் எக்ஸலன்ஸ் டே என்னது எக்ஸலன்ஸ் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து பிளேஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயில் வரும். அன்னைக்கு எக்ஸலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் தந்து உங்க பேரண்ட்ஸும் வரலாம், உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வரலாம். எக்ஸலன்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஹார்ட் காப்பியா தருவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து எக்ஸலன்ஸ் டே சொல்லுவாங்க. ஸோ வந்து ஓவராலா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க அக்கா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து 50 தருவேன். 100க்கு 50 நான் தருவேன் கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஆவரேஜ் தான், செம்மையா படிப்பேன் அப்படியெல்லாம் வந்து நான் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எதுலையுமே வந்து அரியர்லாம் வைக்காம பாஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனே இருப்பேன். ஸோ வந்து நான் செம்மையெல்லாம் படிப்பேன் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலான ஸ்டூடெண்ட் தான் நானும். அப்போ எக்ஸாமுக்கு படிச்சு அப்போ பாஸ் பண்ணி அப்படி போகிற ஸ்டூடெண்ட் தான். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல கம்பெனிஸில் வரும். கேப்ஜெமினி, ஐபிஎம் நிறைய கம்பெனிஸ், அமேசான் அந்த மாதிரிலாம் வரும். நல்ல பேக்கேஜ்லேயே வரும். நீங்களும் செலக்ட் ஆகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்காகவே இது பண்ணுவேன். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பாய்.